மீல் மேக்கரையும் கருவேப்பிலையும் வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அருமையான ஆரோக்கியமான ரெசிபி, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடியதான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளோ பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கையில் சேர்த்து பிடிச்சா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை சுத்தம் பண்ணி அலசிட்டு ஈரம் இல்லாமல் கொஞ்சம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல, ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம லேசாக வறுத்துடலாம், அதுக்கப்புறமா மற்ற பொருட்களை சேர்க்கலாம். இப்போ நாம் சேர்த்த மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம மற்ற பொருட்களையும் நம்ம சேர்த்துடலாம். ஆரம்பத்திலே சேர்த்தோம்னா கருகி போயிடும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இதையும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விடணும். நல்லா ஆறட்டும். மசாலா வறுத்த அந்த பேனையே நான் மறுபடியும் வச்சுருக்கேங்க. நம்ம அலசி எடுத்து வச்ச ஆற வச்ச கருவேப்பிலை, ஈரம் இல்லாமல் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வதக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுருளை வதக்கிக்கணும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பரட்டி விட்டு வறுத்தோம்னா நல்லா முளமுளன்னு ஆகிடும் கருவேப்பிலை. இப்போ பாருங்கள் நல்லா முளமுளன்னு ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலா மாற்றி வச்ச அதே பிளேட்லேயே இதே மாற்றி விட்டுடலாம். ஒன்றா தான் அரைக்க போகிறோம். இந்த கருவேப்பிலையும் நல்லா சூடாறணும். வறுத்து வச்ச மசாலா நல்லாவே சூடாறிடுச்சுங்க. கருவேப்பிலை பாருங்கள் நல்லா முளமுளன்னு உடையுது பாருங்கள். அப்படி கைகளை வச்சு நம்ம கசக்குனா பீஸ் நல்லா அப்படியே உடையணும். இந்த மாதிரி முளமுளன்னு உடையணும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம பவுடராக தான் அரைக்க போகிறோம். எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். மசாலா அரைச்ச அந்த ஜாரியை எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணி சேர்க்காமல் வெங்காயம் அரைச்சிட்டேங்க. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் அரைச்ச அந்த ஜாரியை எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இதுவும் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா வறுத்த அந்த பேன்லேயே நான் தண்ணி வச்சுருக்கேங்க. நாம் எடுத்து வச்ச இந்த மீல் மேக்கர் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ் வந்திருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்தால் நமக்கு போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் இந்த ஹாட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு பிழிஞ்சு எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம சூடான தண்ணியில் நல்லா டிப் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அப்படியே கரண்டியில் அள்ளிட்டு நார்மல் வாட்டருக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் அதில் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்செடுக்கலாம். நார்மல் வாட்டருக்கு நம்ம மாற்றிட்டோம். இப்போ நல்லா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். சோயா வச்சு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். எல்லா சோயாவும் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள் நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியணும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. நல்லா நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சுத்தமாக அலசி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை பொடி பண்ணியிருக்கோம், இருந்தாலும் வதக்கல்ல சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அரைச்சி சேர்த்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். நாம் அரைச்சி சேர்த்த வெங்காயமும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும்.
அரைச்சி சேர்த்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வருது. எதுக்காக வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்க்கணும் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. நறுக்கி போடுறத விட அரைச்சி சேர்த்தா இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெங்காயம் நறுக்கியும் சேர்த்தோம், அரைச்சும் சேர்த்தோம். தக்காளி மட்டும் அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். நாம் அரைச்சி வச்ச பொடியிலேருந்து நம்ம 2 ஸ்பூனை இப்போ சேர்க்க போகிறோம். அதாவது பாதி சேர்க்க போகிறோம். மீதியை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பொடி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். நம்ம தக்காளி அரைச்ச அந்த ஜார்லேயே 1/2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறதே கிடையாது. உங்களுக்கு காரம் குறைவாக தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தூள் உப்பு நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஆனால் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் கோபுரம் மாதிரி. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சள் பொடியும் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி சேர்க்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேமும் வச்சாச்சு. மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்தோம். நெய் சேர்க்குறது வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். நெய் சேர்க்குறது ஒத்துக்கலைன்னா நீங்கள் அதுக்கு பதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிழிஞ்சி எடுத்து வச்ச இந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச இந்த பொடி அதையும் வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பொடியை கொஞ்சம் அதிகமாக கூட ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் செஞ்சுக்கலாம். நான் எல்லா பொடியுமே இதில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விடணும். மீல் மேக்கரையும் அந்த பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோங்க. எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். காரம் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அதெல்லாம் சேர்க்கலை. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சோயா சங்க்ஸையும் கருவேப்பிலையும் வச்சு அருமையான சைட் டிஷ் நாம் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் இங்கே ட்ரை பண்ணலான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸில் புரத சத்து அதிகமாகவே இருக்குது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே விரும்பி சாப்பிட்லாம். கருவேப்பிலையில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அயன் சத்து இருக்குது. அப்புறம் பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி அதிகப்படியான சத்துக்கள் கருவேப்பிலையில் நிறைஞ்சிருக்கு. இதில் அதிகமாக நம்ம பயன்படுத்தினது அந்த சோயா சங்க்ஸையும் அந்த கருவேப்பிலையும் தான். மற்ற பொருட்களையும் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம். இதை நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சைவ நாட்களில் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன் செய்ய முடியாது. சிக்கன், மட்டனுக்கு பதிலாக இதை செஞ்சு கொடுத்தா அந்த சிக்கன், மட்டன் டேஸ்ட்டில் இந்த சோயா சங்க்ஸ் இருக்குங்க. அவ்வளவு அருமையாக இருக்குது. நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் இப்போ உங்களுக்காக சாப்பிட்டு காட்டுறேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அப்படியே பெப்பர் சிக்கன், பெப்பர் மட்டன்ஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சோயா சங்க்ஸை கடிப்படும் பொழுது அவ்வளவு அருமையாக இருக்குது. நாம் சேர்த்த அந்த பொடி, உப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.